வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 5 ஒளியியல் புத்தக வினா கணக்கீடுகள் 4 பார்க்க போறோம். அதாவது ரோமன் 8ல 4வது கணக்கு. ஒரு கப்பலிலிருந்து கடலின் ஆழத்தை நோக்கி நியோலி கதிர்கள் செலுத்தப்படுகிறது. கப்பல்ல இருந்து ஒரு மியோலி கதிர்கள் ஆழத்தை நோக்கி செலுத்தப்படுகிறது. சரியா, கீழ் நோக்கி செலுத்தப்படுகிறது. கடலின் ஆழத்தை அடைந்து எதிரொலித்து 1.6 வினாடிகளுக்கு பிறகு ஏற்பியை அடைகிறது. அதாவது கப்பல்ல இருந்து வரக்கூடிய ஒளி திரும்ப பட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆழத்தை அடைந்து பட்டு எதிரொலிக்கப்பட்டு திரும்ப என்ன செய்யுது, இங்க ஏற்பி இருக்கும், டிடெக்டர் அப்படிம்பாங்க. சரியா, இந்த ஏற்பியை அடைகிறது. சரியா, அப்பனா ஆழத்துக்கு போயிருக்கு, திரும்ப எதிரொலிக்கப்பட்டிருக்கு. சரியா, 2 விதமா டிராவல் பண்ணியிருக்கு. சரியா, எதிர்பக்கமும் டிராவல் பண்ணியிருக்கு. சரியா, அதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளோன்னு பாருங்க. 1.6 வினாடிகளை எதிரொலிக்கப்பட்டிருக்கு. அடைந்து, அதாவது கடலின் ஆழத்தை அடைந்து எதிரொலிக்கப்பட்ட எடுத்துக்கொண்ட காலம் தான் என்னது, 1.6 வினாடி. சரியா, கடல் நீரின் ஒளியின் திசை வேகம். கடல் நீரில ஒளி எவ்வளவு வேகமா போகுதுன்னா 1400 மீட்டர் பெர் வினாடிக்கு வேகத்துல போகுது. சரியா, இப்போ நமக்கு சாதாரணமா திசை வேகம்னா என்ன ஃபார்முலா தெரியும், கடந்த தொலைவு பை காலம். சரியா, கடந்த தொலைவு பாருங்க, ஆழத்தை நோக்கி போகுது, திரும்ப என்னது எதிரொலிக்கப்படுகிறது. அதனால இது எப்படி கடந்த தொலைவை எப்படி வச்சுக்கிடணும், 2D. சரியா, காலம் எப்படி டி தான். சரியா, திசை வேகத்தை வின்னு வச்சுக்கிடுவோம். நமக்கு என்ன கேட்காங்க, கடலின் ஆழம் தான் கேட்காங்க. அப்பனா இந்த டி தான் கேட்காங்க. அப்பனா இந்த டி இந்த சைடு கொண்டு போனா என்ன ஆகும், 2D ஈக்குவல் டு இந்த டி இந்த சைடு கொண்டு போனா பெருக்கும். அதாவது நமக்கு பகுதியில் இருந்தால் இங்கே தொகுதிக்கு போகல பெருக்கத்தான் செய்யும். சரி, அப்புறம் வி இன்டு திசைவேகம் இன்டு டி. சரியா, இப்போ திசைவேகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதாவது திசைவேகம் 1400, அது போடலாமா, 1400 இன்டு காலம், எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டு இருக்கு. சரியா, அது 1.6, இதை அப்படியே எழுதிடணும். சரியா, இப்போ நமக்கு இங்க டீங்கிறது கடந்த தொலைவு, நமக்கு டி தான் தேவை. அதனால என்ன செய்யலாம், இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்படின்னா என்ன இருக்கும், இந்த 2 இங்க வந்துடும். சரியா, அடுத்து பாருங்க, நம்ம இதை வகுக்கணும். ஓ 2 2, 7 2 14. சரியா, இந்த 0 மேல அப்படி எழுதிடலாமா, 7 பக்கத்துல 0 2 0 போட்டலாமா. சரி, அடுத்து 700 இன்டு 1.6, இது 2ஐயும் பெருக்கணும். 700 இந்த சைடு போடுங்க, 1.6 இந்த சைடு போடுங்க, பெருக்குங்க. 6 0, 6 இன்டு 0 0, 6 இன்டு 0 0, 6 7 42. சரியா, 1 இன்டு 0 0, ஒன்றுக்கு நேரம் போடணும். 1 இன்டு 0 0, 1 இன்டு 7 7. சரியா, இப்போ 0 0, 2ஓட கூட்டினா 0 கூட்டினா 2, 4 7 எத்தனை 11. சரியா, இங்க ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்கு. அப்புறம் இங்க விடையிலேயே என்னது, ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிடணும். அப்புறம் என்ன விடை கிடைக்கி, 1120. சரியா, கடந்த தொலைவு, அதாவது ஒளி கடந்த தொலைவு, கடந்த தொலைவுன்னு மட்டும் எழுதுங்க. சரியா, ஒளி கடந்த தொலைவு, மியோலி கடந்த தொலைவுன்னு எழுதலாமா, கணக்குல தானே கொடுத்துருக்காங்க. மியோலி கடந்த தொலைவு, தொலைவுக்கு என்ன ஃபார்ம், டீன்னு வச்சுக்கிடுவோம். சரியா, கடந்த தொலைவு ஈக்குவல் டு என்ன வருது, 1120 மீட்டர். சரியா, அதான் முக்கியம். அதோட அழகை கரெக்டாக நம்ம சொல்லணும், தொலைவுனா மீட்டர் தான்.